ஸோ 20வது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தொடர்ச்சியாக இதை 5வது மாடல் டெஸ்ட்டில் இருக்கோம். தொடர்ச்சியாக ஒரு 3 மாடல் டெஸ்ட்டில் டைஸ் கான்செப்டில் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள் நம்ம பார்த்துருப்போம். இங்கே அதே தான் பெயிண்டட் கியூப்ஸும் டைஸ் கான்செப்டே தான் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரெட் ஃபேஸ் ஷுட் லை பிட்வீன் எல்லோ அண்ட் ப்ரௌன். ரைட், மஞ்சள் மற்றும் ப்ரௌன் நிற பக்கங்களுக்கு நடுவில் சிவப்பு பக்கம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு கியூப் இருக்கு. ஒரு கியூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 சைட்ஸ் இருக்கும். 6 சைடில் டாப் இருக்கும், பாட்டம் இருக்கும், டாப்பினுடைய ஆப்போசிட்டா பாட்டம் இருக்கும். அடுத்தது லெஃப்ட் இருக்கும், லெஃப்டினுடைய ஆப்போசிட்டா ரைட் இருக்கும். அடுத்து ஃப்ரண்ட் இருக்கும், ஃப்ரண்ட்டினுடைய ஆப்போசிட்டா பேக் இருக்கும். பேக் இங்கே பின்னாடி காமிக்க முடியாதுங்கிறதுக்காக நான் சைடில் எழுதுறேன். ரைட், இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ரெட் ஃபேஸ் வந்து ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோக்கும் ப்ரௌனுக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று. அடுத்து க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வருக்கு அட்ஜசன்ட்ல இருக்கு. பிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனுக்கு அட்ஜசன்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், எல்லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனுக்கு ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரௌன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஸோ இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு எது எது எங்கெங்கே இருக்குன்னு எழுத போகிறோங்க. நீங்கள் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்கே சொன்னது எல்லாமே ஒன்னொன்று பக்கத்தில் இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் அதில் எந்த இடத்துல கொண்டு வந்து பிளேஸ் பண்ணணுங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு இடத்துல அதை சொல்லியிருக்காங்க, ப்ரௌன் வந்து அடியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடியில் இருக்கக்கூடியது ப்ரௌனுங்க. ரைட், அப்போ ப்ரௌனுடைய ஆப்போசிட் என்ன இருக்குங்க? எல்லோ ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனுக்கு ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டாப்ல எல்லோ இருக்குமா? ரைட், அடுத்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோக்கும் ப்ரௌனுக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெட்டுங்கிறத எங்கே வேணாலும் எழுதிக்கலாம். எல்லோக்கும் ப்ரௌனுக்கும் நடுவில் எந்த ஃபேஸஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, எந்த பக்கங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, முன் பக்கம் ஃப்ரண்ட் இருக்கும், லெஃப்ட் சைடு இடது பக்கம் இருக்கும், ரைட் சைடு வலது பக்கம் இருக்கும், பேக் சைடு பின்புறம் இருக்கும். இந்த 4மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோக்கும் ப்ரௌனுக்கும் நடுவில் தான் இருக்கு. ரைட், நம்ம மாடல் டெஸ்ட் 1, 2, 3 இதே விஷயத்தை தான் பேசியிருப்போம். ரைட், அப்போ இந்த 4ல் எந்த இடத்துல வேணாலும் ரெட் எழுதலாம். நான் இங்கே ஃப்ரண்ட்டில் ரெட் எழுதிக்கிறேன். ரைட், ஃப்ரண்ட்டில் ரெட் எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்து கிரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வருக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிங்க் வந்து பார்த்தீங்க பிங்க்குக்கு பக்கத்தில் கிரீன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிரீனுக்கு ஒரு சைடு சில்வர் இருக்கு, ஒரு சைடு பிங்க் இருக்கு. அப்போதான் கிரீனுடைய அட்ஜசன்ட் சில்வர்னு சொல்ல முடியும், பிங்க்கினுடைய அட்ஜசன்ட் கிரீன்னு சொல்ல முடியும். அப்போ கிரீன் ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் சில்வர் இருக்கு, ஒரு பக்கம் பிங்க் இருக்கு. லாஸ்ட் பாயிண்ட் வந்து சில்வர் பிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில்வரும் பிங்க்கும் ஆப்போசிட். ஓகே, அப்போ நான் சில்வரை லெஃப்ட்ல போட்டேன் அப்படின்னா ரைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிங்கை போடணும். ரைட், ஃப்ரண்ட்ல கிரீன் இருக்கு, ரெட் இருக்கு. அப்போ கண்டிப்பாக பின்னாடி கிரீன் இருக்கும். ரைட், இப்போ நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லோவும் ப்ரௌனும் ஆப்போசிட் அப்படிங்கிறது கேள்வியிலே சொல்லிட்டாங்க. அடுத்தது சில்வரும் பிங்க்கும் ஆப்போசிட்னு கேள்வியில சொல்லிட்டாங்க. அப்போ ரெட்டும் கிரீனும் ஆப்போசிட்டுங்கிறது நம்ம இங்கிருந்து புரிஞ்சுக்கிட்டோம். ரைட், என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா the face adjacent to green are பச்சைக்கு அடுத்தடுத்து உள்ள நிறங்கள் முறையே. ரைட், இந்த பச்சை அப்படிங்கிறது நம்ம பேக் சைடில் இருக்கு. நான் ஒருவேளை அதை ஃப்ரண்ட் சைடில் காமிச்சேன் அப்படின்னா உங்களால் இன்னும் புரிஞ்சுக்க முடியும். அதனால நான் பேக்கில் இருக்கக்கூடிய க்ரீனை ஃப்ரண்ட்லையும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ரெட்டை பேக்லையும் நான் எழுதி காமிச்சுக்கிறேன். ரைட், ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் நான் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக இது க்ரீன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட். ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் நீங்கள் அஷ்யூம் பண்ணி தான் எழுதுறீங்களா அப்படின்னா டாப்ல எல்லோ இருக்கு, பாட்டம்ல ப்ரௌன் இருக்கு அப்படிங்கிறது கேள்வியில இருந்தே நம்மளால எழுதக்கூடிய ஒன்று. இப்போ நான் லெஃப்ட்ல சில்வர் எழுதுனேன் அப்படின்னா ரைட்ல பிங்க் எழுதியிருக்கேன். ஒருவேளை ஃப்ரண்ட்ல சில்வர் எழுதியிருந்தேன்னா பேக் சைட்ல பிங்க் எழுதியிருப்பேன். மீதி ரெண்டும் ஆல்டர்னேட்ல எழுதுற விஷயம் தாங்க. ரைட், ஓகே. இப்போ கேள்வி என்னன்னா கிரீனுக்கு அட்ஜசன்ட்ல என்னென்ன கலர் இருக்கு, கிரீனுக்கு பக்கத்துல எந்தெந்த கலர் இருக்கோ அதெல்லாம் அட்ஜசன்ட் கலர்ஸ். கிரீனுக்கு பக்கத்துல சில்வர் இருக்கா, கிரீனுக்கு பக்கத்துல பிங்க் இருக்குங்களா, கிரீனுக்கு பக்கத்துல ப்ரௌன் இருக்குங்களா, கிரீனுக்கு பக்கத்துல எல்லோ இருக்கா? ரைட், அப்போ நீங்கள் எப்படி இதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கிரீனுக்கு ஆப்போசிட்ல ரெட் இருக்கு, ரெட்டை தவிர மீதி எல்லாமே அட்ஜசன்ட்ஸ் தான். ரைட், கிரீன் அவனுடைய ஆப்போசிட் வந்து ரெட்டை தவிர மீதி எல்லாமே அட்ஜசன்ட் தான். அப்போ ஆப்ஷன்ல ரெட் இல்லாதது எதுன்னு சொல்லி பார்த்தா போதும். ரைட், கேள்வியில the face adjacent to green எதுன்னு கேட்குறாங்க. ரைட், கிரீனினுடைய ஆப்போசிட் வந்து ரெட்டு, ஆனால் அது அட்ஜசண்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆப்போசிட் ரெட்டு, ரைட், ஆனால் அது அட்ஜசண்டாக இருக்க வாய்ப்பே இல்லை.
அப்போ ரெட் இல்லாத எந்த ஆப்ஷன் இருக்கோ அதுதான் அதனுடைய அட்ஜசன்ட் 4 சைட்ஸ். மொத்தம் 6 சைட். ரைட், கேட்கறது கிரீன், அது ஒரு சைட். அப்போ மீதி 5 சைடு இருக்கும். அந்த 5ல் ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கும், மீதி 4 அட்ஜசண்ட்டாக இருக்கும். பிங்க்கும் அட்ஜசன்ட்டு, சில்வரும் அட்ஜசன்ட்டு, எல்லோவும் அட்ஜசன்ட்டு, ப்ரௌனும் அட்ஜசன்ட்டு. ரைட்,